வணக்க நண்பர்களே, நீங்கள் ஒரு நல்ல வேலையை பெற்றிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு புதிய பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, உனக்கு லக்கு இருந்தது, இதெல்லாம் யார் வேண்டாம்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஏன் சிலர் மற்றவங்களோட வெற்றியை மனதார பாராட்டவே முடியறதில்ல? ஏன் உங்களோட சாதனையை சின்னதா காட்ட முயற்சி செய்கிறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிளாட்டில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன கதை, அதாவது 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் பல வருடமாக முயற்சி செஞ்சு அவங்களோட கனவு வேலையை பெற்றோன்னே மகிழ்ச்சியோட இன்னொரு நண்பர்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் அந்த நண்பர், உனக்கு சரியான நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சது ஒரு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டனையும் வெற்றி பெற்ற நண்பர் மகிழ்ச்சியே அப்படியே குறைஞ்சிருது. ஆனா அதுல உண்மை என்ன? அவரது வெற்றிக்கு பின்னாடி இருந்த பல வருட உழைப்பு அவருடைய நண்பருக்கு அதை பத்தி தெரியவே இல்லை. சில நேரங்கள்ல மக்கள் நம்மளோட வெற்றிய அப்படித்தான் பார்க்குறாங்க, ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற போராட்டத்தை அவங்க பார்க்கறதே இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஏன் சிலர் உங்களோட வெற்றியை குறைச்சி பேசுகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், சோசியல் கம்பேரிசன். உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது சிலர் தங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதில் இன்செக்யூரிட்டி, அதாவது மற்றவங்க வெற்றி சிலருக்கு தங்களுடைய குறைகளை நினைவுபடுத்தலாம். இதில் என்வை, அதாவது அவருக்கு கிடைத்தது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ஏற்படலாம். உங்களோட பழைய அடையாளம், சிலர் உங்களை நீங்கள் முன்பு இருந்ததை விட அதே இடத்துல உங்களை வச்சு பார்க்கலாம். நீங்கள் வளர்ந்து விட்டீங்க அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கலாம். இதில் செகண்ட் பார்ட் என்னன்னா, அவங்க எப்படி உங்களோட வெற்றியை சின்னதாக காட்டுகிறாங்க. அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். உடனே மற்றவங்களோட ஒப்பிடுறது, உங்களோட சாதனையில இருக்கிற குறைகளை மட்டும் அவங்க பேசுறது, உங்களை பாராட்டாமலே உங்களை அந்த டாபிக்கை அப்படியே மாத்திடுவாங்க. இதில் தேர்ட் பார்ட் என்னன்னா, இது நமக்கு என்ன நடக்குது, இதனால நமக்கு என்ன நடக்குது? தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க கேட்கிற போது நம்மளோட சாதனையே நாம சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். நான் உண்மையிலேயே இதற்கு தகுதியானவன் தானா அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. நீங்க அப்படி சிந்திக்கிறங்காட்டி உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் உருவாகிறது. அதனால மற்றவங்களோட ரியாக்ஷனை வச்சு உங்களோட வெற்றியை நீங்க மதிப்பை தீர்மானிக்கவே வேண்டாம். அது ரொம்ப தப்பு. இதுல பார்ட் 4 என்னன்னா, இதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்? அதாவது உங்களோட முயற்சியை நீங்களே ஃபர்ஸ்ட் அங்கீகரிங்க. உங்களோட பயணம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரிடத்துலையும் போய் நீங்க வேலிடேஷனை எப்பவுமே எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அனைவரும் உங்களோட வெற்றியை ஒரே விதமாக பார்க்கவே மாட்டாங்க, அதே மாதிரி அவங்க கொண்டாடவும் மாட்டாங்க. தேவையில்லாத கம்பேரிசனை தவிர்த்துருங்க. உங்களோட முன்னேற்றத்தை உங்களோட கடந்த காலத்தோட மட்டுமே ஒப்பிடுங்க. ஆதரவு தரும் மனிதர்களோட உங்களோட விஷயத்தை போய் பகிர்ந்துக்குங்க. உங்களோட வளர்ச்சியை உண்மையாகவே மதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் உங்களை பற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளுங்க. இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களோட வெற்றியை யாராவது சின்னதாக பேசுனாங்கன்னா உங்களோட உழைப்பு சிறிதாகி விடவே விடாது. அதனால் உங்களோட பயணம், உங்களோட முயற்சி, உங்களோட வளர்ச்சி
அவற்றோட மதிப்பை மற்றவங்ககிட்ட வார்த்தையில நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட வெற்றியை நீங்களே ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.